السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بالإحسان رضي الله عنه ورضوا عنه. صدق الله العلي العليم. وقال نبينا محمد مصطفى نبي صلى الله عليه وسلم பல்லிஉ அன்னி வலோ ஆயா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் அல்லாஹ்வின் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நலப்பெரும் கிருபையினால் நம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைகளை தினம் ஒரு தொடராக பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாள் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்சாரி தோழர்களும் என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு விதமான தோழமைகள் இருந்தது. ஒருவர் முஹாஜிரீன்கள், அதாவது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவர்கள். மற்றவர்கள் அன்சாரியர்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த மக்களுக்கு உதவி செய்த மதீனாவாசிகள். முஹாஜிரீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள். ஆனால் மதீனாவில் இருக்கும் அன்சாரிகள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்று நபி அவர்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பெறப்பட்டு அந்த குகையில் தங்கி பிறகு கூஃபா வந்து பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் என்ற விஷயம் தெரிந்த பொழுது மதீனாவில் உள்ள அனைத்து தெருகளிலும் வீடுகளிலும் புகழ்கள் பாட ஆரம்பித்து விடுகின்றார்கள். நபி அவர்கள் வருவதற்கு முன் அந்த ஊரின் பெயர் யஸ்ரிப், தரித்திரியம் என்ற பெயரில் இருந்தது. நபி அவர்கள் வருகைக்கு பின்று நபியின் நகரம் என்பதாக மதீனா என்பதாக பெயர் மாற்றப்பட்டது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையை வரவேற்கும் விதமாக அங்குள்ள அனைவர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் நபி அவர்களை வரவேற்கும் விதமாக طَلَعَ الْبَدْرُ عَلَيْنَا مِنْ ثَنِيَّاتِ الْوَرَى وَجَبَ الشُّكْرُ عَلَيْنَا مَا دَامَ إِلَّهِ என்பதாக நபி அவர்களை புகழ்ந்தும் அவர்களை கவிகளை பாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகள் அன்சாரி சஹாபாக்கள் வரவேற்றார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அனைத்து மதீனாவாசிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்னோட ஒட்டகம் எங்கே போய் நிற்குதோ அங்கே தான் நான் தங்குவேங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அன்சாரி சஹாபாக்களும் ஒத்துக்கிறாங்க. அதே போன்று ஒட்டகம் போய் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் நிற்கிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு எடுத்த முதல் முயற்சி என்பது அங்கு ஒரு பள்ளியை கட்ட வேண்டும் என்பதாக நினைத்து அந்த பள்ளியை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியின் போது மக்களோடு மக்களாக கலந்து எந்த அளவிற்கு என்றால் கல்களை எடுப்பதும் மண்களை சுமப்பதுமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களான முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரி சஹாபாக்கள் உதவி இருக்கின்றார்கள். எவ்வாறு என்றால், முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய சொந்த பந்தங்களையும் விட்டு இங்கே வந்திருந்தால் அவர்கள் எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாமல் இருந்தார்கள். அப்பொழுது மதீனாவில் இருந்த அன்சாரி சஹாபாக்கள் தான் இவர்களுக்கு உதவினார்கள். எந்த அளவிற்கு என்றால், சஅத் இப்னு ரபியார் என்ற நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு உதவி செய்கின்ற பொழுது, நான் மதீனாவிலே ஒரு நல்ல பணக்காரன், என்கிட்ட இருக்கிற பாதி சொத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்கிட்ட 2 மடங்கு இருக்குது, அதில் எந்த மணி உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுங்கள்,
அதை தலாக்கு செஞ்சுறேன், நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கோங்க என்பதாக அந்த அளவிற்கு இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அன்சாரி சஹாபாக்கள் உதவினார்கள். இவ்வாறெல்லாம் பிரியம் கொள்வதற்கும் பாசம் கொள்வதற்கும் மதீனாவில் எப்படி இஸ்லாம் பரவியது என்று பார்க்கின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு இஸ்லாத்தை பரப்ப அனுப்பி விடுகிறார்கள். அந்த சமயத்தில் மதீனாவில் அஸத் இப்னு ஜுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தங்குகிறார்கள். இப்படி இந்த 2 நபர்களும் இஸ்லாத்தை மதீனாவில் பரப்பி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த காலகட்டத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்திருந்தார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸாத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, நீங்கள் போய் அவங்கள்ட்ட எச்சரிச்சுட்டு வாங்க, எளியவர்கள்லாம் ஏமாற்ற பார்க்குறீங்களா, உங்கள் உயிர் மேலே ஆசை இருந்தால் விரண்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நானே செஞ்சுருப்பேன், ஆனால் அங்கே இருக்கிற ஜுரைலா என்னோட சிறிய தாயோட மகனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கேட்டு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை கட்டளைக்கிறங்க அவர்களை பார்க்க சந்திக்க போகிறாங்க. அப்போ உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருக்கும்போது இவங்க போய் பேசுகிறாங்க, எளியவர்களில் ஏமாற்ற பார்க்குறீங்களா, உங்கள் உயிர் மேலே அக்கா இருந்துச்சுன்னா ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. அதை பொறுமையாக கேட்டுட்டு இருந்தவங்க முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அது சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க, தவறாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து கேட்குறாங்க. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி சொல்லிட்டு பிறகு குர்ஆனை ஓதி காமிக்கிறாங்க. அப்படி குர்ஆனை ஓதி காமிச்சிட்டு இருக்கும் போதே அவர்கள் முகமெல்லாம் மாறி இஸ்லாத்தை தழுவணும் என்ற நிலைக்கு விடுகின்றார்கள். ஓதி முடித்தவுடன் இவ்வளோ அழகான வசனங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது, நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமான ஆடை அணிஞ்சிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதிட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதே போன்று அவங்களும் குளிச்சுட்டு புதிய ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிட்டு பிறகு 2 ரக்காய் தொழுதுட்டு வந்துடுறாங்க. தொழுதுட்டு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட இன்னொரு தலைவர் இருக்கார், அவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அவங்க கூட்டமாக அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவங்க வந்துடுறாங்க. இப்போ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வரும்போது உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. இவங்க போகும்போது முகம் வேறு மாதிரி இருந்துச்சு, வரும்போது என்ன வேறு மாதிரி மாற்றமாக தெரியுதுன்ட்டு போன விஷயம் என்னாச்சு உஸைத் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் போனேன், நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களை எச்சரித்தேன், அவங்களுக்கு மேலே எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்த ஹாரிஸ் குலத்தார்களிடம் உங்களுடைய சிறிய தாயின் மகனான அஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அவங்கள கொலை போவதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. உடனே அவங்களுக்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வேகமாக போகிறாங்க அவங்கக்கிட்ட, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட போகும்போது போய் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, உஸைத் நம்மள்கிட்ட பேசுகிறக்காண்டி தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பார்த்து பேசும்பொழுது, அதே போன்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் நாங்கள் சொல்கிறத கேளுங்க அமைதியாக, பிறகு நீங்கள் சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி அதை விட்டுருங்க அது மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் உட்காந்து கேட்குறாங்க, இஸ்லாத்தை பற்றி சொல்கிறாங்க, குர்ஆனை ஓதி காமிக்கிறாங்க. அதே போன்று அவர்களுக்கும் குர்ஆனை ஓதி கொண்டு இருக்கும்போது அவர்கள் முகமெல்லாம் மாறி இஸ்லாத்தை தழுவ ஆசைப்படுகின்றார்கள். அதே போன்று அவர்களும் குளித்து விட்டு சுத்தமான ஆடைகள் எல்லாம் அணிந்து விட்ட பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதி பிறகு 2 ரக்காய் தொழுதுட்டு இருக்கிறாங்க. பிறகு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கூட்டத்தார்கிட்ட போகிறாங்க. இப்போ அவங்க கூட்டத்தார்களை பார்த்துட்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்துட்டு, போகும்போது இவங்க வேற மாதிரி இருந்துச்சு முகம், ஆனால் இப்போ வரும்போது என்னன்னு பார்த்தா மாற்றம் தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட கூட்டங்களை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய அறிவாளியான, நீங்கள் எங்களுக்கு கிடச்சது பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ மக்களை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்காத வர நான் உங்கள்கிட்ட இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் அன்று சாயங்காலமே அந்த இஸ்லாத்தை தழுவி
இந்த மதீனா ஃபுல்லாக அந்த இஸ்லாம் பரவுகின்றது. இவ்வாறாக தான் இந்த இஸ்லாம் என்பது மதீனாவில் பரவியது. இப்படி பரவிய இஸ்லாம் என்பது நபி அவர்களுடைய நேசம் கொண்டதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களுக்கு முன்னுரிமை குறித்து வழங்கினார்கள். எவ்வாறு என்றால், பத்ரு போரின் ஆரம்பத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நிகழ்த்தினார்கள். அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சு ஆலோசனை சொல்கிறாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சு ஆலோசனை சொல்கிறாங்க. பிறகு இன்னொரு சஹாபி எந்திரிச்சு ஆலோசனை சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஆனால் இந்த ஆலோசனை சொன்ன 3 சஹாபாக்கள் என்பவர்களும் முஹாஜிரீன்கள். ஆனால் முஹாஜிரீன்கள் கம்மியான கூட்டமாக உள்ளவங்க, அன்சாரிகள் நிறைய கூட்டம் உள்ளவருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு எண்ணம் என்னவென்றால், அன்சாரிகளிலிருந்து யாராவது ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று எண்ணி, ஏன்னா சப்போஸ் இந்த பத்ரு போரில் ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கான ஆபத்து எல்லாம் இவங்க அன்சாரிகளுக்கு தான் ஆபத்தாக அமையும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்களை பார்த்து ஏதாவது ஆலோசனை கொடுங்க அப்படிங்கும் போது, அங்கே இருந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அதை கொடுத்துட்டு, யாரை சொல்ல நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குற மாதிரி தெரியுதுன்னொன்னே, ஆமாம் நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு போரின் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்தார்கள். ஆனால் ஒரு சமயம் அன்சாரி தோழர்கள் நபி அவர்களின் மீது ஒரு சிறிய வருத்தம் ஏற்பட்டது. எந்த சமயம் என்றால், ஹுனைன் போரின் பொழுது கிடைத்த கனிமத்து பொருட்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த பொருட்கள் அன்சாரி சஹாபாக்களுக்கும் யாருக்கும் கிடைக்கவில்லை. அப்படி அன்சாரி சஹாபாக்களுக்கு கிடைக்காதனால சில அன்சாரி தோழர்கள் இப்படி சொல்லிக்கிட்டாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டத்துக்கே மக்காவாசிகளுக்கே வீழ்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் கூட்டத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், நான் எங்கள் கூட்டத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்ட்டு அவங்க கூட்டத்துக்கு ஆதரவளிக்கிற மாதிரி சொல்லும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கூட்டத்தெல்லாம் ஒரு இடத்துக்கு திரட்ட சொல்கிறாங்க. அப்படி திரட்டி வந்தபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வரவேற்று அல்லாஹ் மேலே புகழ் சொல்லி அல்லாஹ் மேலே புகழ் சொல்லி, நீங்களாம் வழிகேட்ட நிலைமையில என்கிட்ட வந்தீங்க, அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தினா, நீங்களாம் உங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டீங்க, அல்லாஹ் உங்களுக்குள்ள ஒற்றுமையை கொடுத்தான், நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு செல்வங்களை தந்தான் அப்படின்னு சொல்லும் போது, யாரை சொல்லலாம் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம், யாரை சொல்லலாம் நீங்கள் சொன்னது உண்மைதான், அப்போ நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ யாரை சொல்ல நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லியிருக்கலாம், உங்களை எல்லாம் பொய்ப்படுத்தினாங்க, நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம், உங்களை விரட்டி அடித்தாங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவளித்தோம், இப்படி நீங்கள் சொல்லலாம், அப்படி சொன்னாலும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறாங்க, இந்த உலகங்களுடைய போரான விஷயங்களுக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க, நான் ஏன் அதை முஹாஜிர்கள் கொடுத்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க இப்போ ரீசெண்டாக இஸ்லாத்தை தழுவுனாங்க, அவங்க இஸ்லாம் என்பது பரிபூர்ணமாகணும் என்பதற்காக கொடுத்தேன் என்பதாக சொல்லிவிட்டு, மக்கள் எல்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆனால் நீங்கள் அல்லாஹ்வையும் ஒரு தூதரையும் கொண்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனேன், அல்லாஹ் மீது சத்தியமாக ஹிஜ்ரத் என்ற சிறப்பு மட்டும் இல்லை என்று சொல்லி இருந்துச்சுன்னா நான் அன்சாரிகளாகவே இருந்திருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் போய் அன்சாரி சஹாபாக்கள் ஒரு பாதையில் போனாங்கன்னு சொன்னால் நான் அன்சாரிகளுடைய பாதையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நீ கருணை செய்வாயாக என்பதாக துஆ செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடித்தோன்னே அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் அழுது கொண்டு, யா ரசூலல்லாஹ், அந்த கனிமத்து பொருட்களை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள். பிறகு மற்றொரு சமயத்தில் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் நபி அவர்களை கண்டு அஞ்சினார்கள். எந்த விஷயத்திற்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது அந்த ஊர் என்பது அவர்களுடைய சொந்த ஊராகவும் அவர்கள் பிரியத்துக்கூடிய ஊராகவும் அவர்கள் பிறந்த ஊராகவும் இருக்கிறது. அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும்.
அப்படிப்பட்ட அந்த ஊரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி அடைந்தவொடனே ஒரு மலையில் நின்று துவா கேட்குறாங்க. அப்படி துவா கேட்டுட்டு இருக்கும்போது அன்சாரி சஹாபாக்கள்லாம், யா அல்லாஹ் நீங்கள் தான் இதற்கு வெட்டி கொடுத்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே தங்கிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டு முடிச்சுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, யாரை சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க. உடனே அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இப்படி சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க, அல்லாஹ் இதை விட்டு பாதுகாப்பானாக, என்னுடைய வாழ்க்கை என்பது மதீனாவாக தான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை என்பதும் அன்சாரி சஹாபாக்களுடன் தான் இருக்கும், என்னோட மரணம் என்பதும் அன்சாரி சஹாபாக்களோட தான் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு அந்த அன்சாரி சஹாபாக்கள் மீது பிரியம் கொண்டிருந்தார்கள். ஆக அன்பார்ந்தவர்கள், வரக்கூடிய காலங்களில் அன்சாரி சஹாபாக்கள் மீது பிரியம் கொள்வராகவும் அவர்கள் மூலமாக நபி அவர்களை பிரியம் கொள்வதாகவும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அடுத்த தொகுப்பில் வரக்கூடிய தொகுப்பில் பதிலுடைய விஷயங்களை காண்போம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.